போகாத நில்லு மாயா. மாயா செல்வி 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 கண்ணு செல்வி ஐயோ செல்வி 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 என்னாச்சு செல்வி 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 கொஞ்சம் பொறுத்துக்கோங்க செல்வி 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 சந்தோஷ் ரொம்ப கோவமா இருக்காண்டி. இங்கே இருப்போம். ஐயோ 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 கடவுளே கடவுளே, உனக்கு கண்ணே இல்லையா? வயிற்று பிள்ளைக்காரிக்கு இந்த மாதிரி எல்லாம் ஆகணுமா? இந்த கொடுமையெல்லாம் எனக்கு நடந்து தொலைச்சிருக்க கூடாதா? செல்வி உங்க கூட பேசுறத பார்த்துட்டு தான் மாப்பிள்ள நான் உள்ள போனேன். இல்லைன்னா நான் அவ கூடயே இருந்திருப்பேனே. ஐயோ இப்படி நடந்திருக்காதுல்ல. மா, செல்வி ஒரு வாட்டி பார்க்கணும்மா. மாப்பிள்ள ஏற்கனவே நிறைய பிரச்சனைல இருக்கும். சண்டையில வேண்டாம் மாப்பிள்ள. நீங்க இருங்க ஆண்டி. எங்க வந்த? சந்தோஷ், செல்வி செல்வி செத்துட்டாளா இல்ல இருக்காளான்னு பார்க்க வந்தியா? சந்தோஷ், நாங்க உனக்கு என்னடி பாவம் பண்ணேன்? சொல்லு, நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? ஏண்டி எங்க குடும்பத்தை இப்படி வாட்டி வதைக்கிற? என்ன வாழவும் விட மாட்டேங்கிற, சாகவும் விட மாட்டேங்கிற? செல்வி தானா தானே தவறி விழுந்தா சந்தோஷ். அதுக்கு மாயா என்ன பண்ணுவா? அவளை எதுக்கு திட்டுற? வாய முடுங்க ஆண்டி. உங்க எல்லார் மேல இறக்கப்பட்டு வீட்டுக்குள்ள சேர்த்ததுதான் செல்வி பண்ண பெரிய தப்பு. சந்தோஷ், உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் நீ இப்படிலாம் பேசுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. அங்கிள், நான் உங்களை சொல்லல, எல்லாத்துக்கும் காரணம் இவதான். செல்வியோட இந்த நிலைமைக்கு காரணமே இவதான். அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு. மாயா, தேவையில்லாம பேச பேச கோவம் தான் அதிகமாகும். எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். நீ கிளம்பு. அம்மா சொல்றாங்கல்ல, தயவு செஞ்சு போங்கம்மா, போங்க. என்னம்மா நீங்களே இப்படி பேசுறீங்க? நான் என்னம்மா பண்ண? சந்தோஷோட போட்டோ எடுக்கிறதுக்காக தாம்மா நான் அவன் ரூம்குள்ள வந்தேன். மத்தவங்க தப்பா நினைக்க கூடாதுதாம்மா நான் யாருக்கும் தெரியாம வந்தேன். அது ஒரு தப்பா? தப்புதான். எல்லாரும் தப்பா நினைப்பாங்க நினைச்சுதானே பயந்து பயந்து வீட்டுக்குள்ள வந்த. ஏய், நீ எல்லாம் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு தானே உன் அவுட் ஹவுஸ்ல தங்க சொன்னேன். ஏய், அங்க பார், நீ எப்ப வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சியோ அந்த நிமிஷமே செல்விக்கு என்ன நிலைமைன்னு பாத்தியா? என்ன சந்தோஷ், மொத்த பழியும் தூக்கி மாயா மேலேயே போடுறியே. ஆண்டி, மா நீ பேசாத. திட்டு சந்தோஷ், உன் கோவம் தீர வரைக்கும் திட்டு. ஏய், இனிமே உன்னை திட்டி என்ன ஆக போகுது? என் கண்ணு முன்னாடி நிக்காத, போயிடு. நான் ஒரேடியா போயிடலாம் தான் சந்தோஷ் அங்க இருந்து கிளம்புனேன். போறவன் அமைதியா கிளம்பி போக வேண்டியதானே? செல்வி ஒரு அப்பாவி, அவ முன்னாடி அழுது கதறி டிராமா பண்ணா உன்னை வந்து தடுப்பா, போக வேண்டான்னு சொல்லுவான் தான் இப்பெல்லாம் பண்ண? இல்ல சந்தோஷ், சத்தியமா அப்படிலாம் இல்ல. செல்விக்கு இப்பெல்லாம் எந்த கெட்டதும் நினைக்கிறது இல்ல சந்தோஷ். சீ, வாய் முடு. உன்னை பத்தி எனக்கு தெரியாது? உனக்கு செல்வி மேல இருக்கிற பொறாம எப்பவுமே தீராது. அவளை எப்படியாவது அழிச்சு அவளோட இடத்துக்கு நீ வரணுங்கிறதான உன்னோட எண்ணம். அவ இல்லாம போயிட்டா சந்தோஷப்படுற முத ஆள் நீதாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்டி. ஐயோ, அப்படிலாம் சொல்லாத சந்தோஷ். நடிக்காது. இப்ப நீ பண்ண காரியத்தினால செல்வி வலியால துடிச்சிட்டு இருக்கா. இப்போ உனக்கு சந்தோஷமா? இதான உன்னோட ஆசை? சொல்லு, இப்போ உனக்கு சந்தோஷமா? ஐயோ சந்தோஷ்,
வார்த்தையால எனக்கு கொல்லாத சந்தோஷ். இதுக்கு மேல நீ பேசுன நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. மரியாதை வெளியே போயிடு. போன்னு சொல்றேன்ல. இங்க நிக்காதீங்க, டாக்டர் பார்த்தா திட்டுவாரு. அங்க போய் உட்காருங்க. டாக்டர், என் ஒய்ஃப்க்கு இப்போ எப்படி இருக்கு டாக்டர்? ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா, அவங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு சொன்னீங்க? படியில் இறங்கும்போது கால் தடுக்கி கீழே விழுந்துட்டாங்க. ம். என்ன டாக்டர், ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல, திடீர்னு ஃபிட்ஸ் வந்து அன்கான்ஷியஸ் ஆயிட்டாங்க. அதனால தான் கேட்டேன். டாக்டர், மாப்பிள்ளை, டாக்டர் என்ன சொல்றாரு? பயப்படாதீங்கம்மா. பேஷண்ட்டுக்கு வயிற்றுல மட்டும் இல்லை, தலையிலையும் அடிபட்டிருக்குன்னு நினைக்கிறோம். அதனால தான் திடீர்னு வலிப்பு வந்து மயக்கமாயிட்டாங்க. டாக்டர், பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைல்ல? சாரி, எதுவாக இருந்தாலும் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மாயா அழாதடி. சந்தோஷ் நம்மள இவ்வளவு தூரம் கேவலப்படுத்தின பிறகு நமக்கு இங்க என்னடி வேலை? வாடி கிளம்பலாம். கையை விடுமா. நான் வீட்டை விட்டு அமைதியா போறேன்னு சொன்னேன். அப்பவே என் கூட வந்து தொலைய வேண்டியதானே. அங்க அவ்வளவு பெரிய கலாட்டா பண்ணிட்டு இப்ப சந்தோஷ் திட்டினத போலாங்கிறீங்க. மாயா, சந்தோஷ் உன்னை திட்டினது கூட பரவாயில்ல. ஆனா அந்த வீட்டுல எந்த கெட்டது நடந்தாலும் அது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்றாங்க. ஏன்னு கேள்வி கேட்டா எங்களையே கேவலமா பேசுறாங்க. தப்பு செஞ்சுட்டு திட்டு வாங்கலாம். செய்யாத தப்புக்கு நம்ம ஏன் மாயா இங்கிருந்து அவமானம் பண்ணோம்? நமக்கும் வெக்கம், மானம், ரோஷம் எல்லாம் இருக்கு. வா மாயா போலாம். அங்கிள், உங்க ரோஷத்தை விட நான் சந்தோஷ் மேல வச்சிருக்க பாசம் தான் பெருசு. செல்விய மேல வச்சிருக்க நம்பிக்கை ரொம்ப பெருசு. அவ கண்ணை திறக்கும் போது நான் இங்க இல்லனா அவளும் என்ன சந்தோஷ் மாதிரி தப்பா நினைச்சுப்பா. ஏ மாயா, பைத்தியமா நீ? சந்தோஷ் தான் நம்மள இந்த ஹாஸ்பிடல் வட்டாரத்திலே இருக்க கூடாதுன்னு சொல்றான். இதுக்கு மேல நாம இங்க இருந்தா அவன் நம்மள எங்க பார்த்தாலும் அவமானப்படுத்துவான், அசிங்கப்படுத்துவான். உன்னோட பைத்தியக்காரத்தனமான பாசத்தால நாங்கெல்லாம் தலை குனிஞ்சு நிக்கணுமா? அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? சொன்னா புரிஞ்சுக்கோ மாயா. பாசத்தோட மானம் தாண்டி பெருசு. நாம அவமானப்பட்டதெல்லாம் போதும், வாடி போலாம். முடியாதுமா. நான் செல்வி குணமாகற வரைக்கும் இங்கதான் இருப்பேன். மாயா, அவன் உன்னை எல்லார் முன்னாடியும் சனியன்னு சொல்றான், திருடின்னு சொல்றான். இது வரைக்கும் நாங்க கூட உன்னை திட்டந்தே கிடையாது. உன்னை அவன் கேவலமா பேச பேச என்னுடைய கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு எப்படி நின்றுட்டு தான் தெரியுமா? போதுமாயா, சொன்னா கேளு, தாழ்ந்து போலாம். ஆனா தன்மானத்தை மட்டும் இழந்துடவே கூடாது. வாமாயா, இங்கிருந்து போயிடலாம். இல்ல அங்கிள், நீங்க என்ன சொன்னாலும் நான் இங்க இருந்து வர போறது இல்ல. ஏன் நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரக்கூடாதுன்னு தானே சொன்னா? நான் ஹாஸ்பிட்டல் வாசல்லையாவது உட்கார்ந்து இருப்பேன். மாயா, ஏன்டி இப்படி இருக்க? சந்தோஷ் என்ன செல்விய பார்க்க கூடாதுன்னு சொல்லலாம். அவளுக்காக இந்த ஹாஸ்பிட்டல் வாசல்ல இருக்கிற கோவிலையாவது வேண்டிட்டு இருப்பேன். அவ கண் முழிக்கிற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். நீங்க வேணா கிளம்புங்க. டாக்டர், செல்விக்கு இப்ப எப்படி இருக்கு? நீங்க அவ என் ரிலேட்டிவ். கொஞ்சம் உள்ள வரீங்களா? இப்ப அவளுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? ஒன்னும் பயப்படுற மாதிரி இல்ல. அறிவு எப்படி அறிவை இவள இங்க இருந்து கூட்டிட்டு போறது? அவன் இங்க இருந்தா சந்தோஷ் இன்னும் அவளை அவமானப்படுத்துவான். என் பொண்ணு என்ன அனாதைன்னு நினைச்சுக்கிட்டானா? அந்த செல்வி இல்லனா அவன் தான் அனாதை. என் பொண்ணு பஞ்சுமெத்தில பிறந்து பங்களா வீட்டுல வளர்ந்தவ. ஆஃப்டர் ஆல் ஒரு 10 ரூபாய் பெறாத அந்த போட்டோ, அதை எடுத்ததுக்கு அவளை வீட்டை விட்டு போன்றான். அவன் பொண்டாட்டி கால் தடிக்கி படிக்கட்டுல இருந்து விழுந்தா அதுக்கு என் பொண்ணு என்ன செய்வா? என் பொண்ணு அவமானப்படுத்தினவனை திரும்ப நம்ம அவமானப்படுத்தியே ஆகணும். அறிவு, சந்தோஷம் நம்ம எப்படியாவது அழிக்கணும். அறிவு, உன் அண்ணனையே வாழ்க்கை பூரா கம்பி என்ன வச்சவன். அவனை ஏதாவது செய். நானும் அதுக்கு தான் காத்துட்டு இருக்கேன் சந்தியா. அக்கா, நம்ம மாயாவை வேலைக்காரியை விட கேவலமா நடத்துறான்.
வாய்க்கு வந்த மாதிரி பேசுறான். தான் பொண்டாட்டி வேற, மாயா வேறன்னு தெளிவா இருக்கான். இத வளர விடக்கூடாதுக்கா. அவன் ஒண்ணு நினைச்சானா நம்ம மூலையிலே கிள்ளி எறிஞ்சாதான் அவன் இப்பவே அடங்குவான். இல்ல இது வரைக்கும் சொந்தக்காரங்களா இருந்த நாம இனி அவனுக்கு வாழ்க்கை பூரா வேலைக்காரங்களாவே இருந்தாகணும். அவனை நாம ஏதாச்சும் செஞ்சே ஆகணும். அவன் மாயாவையும் நம்மளையும் அவமானப்படுத்துனதுக்கு வருத்தப்பட்டே ஆகணும். அவளால என் புருஷன் ஜெயில இருக்காரு. ஆனா இனி அவன் என் பொண்ணு தொட கூட கூடாது. அவகிட்ட பேசுறதுக்கே பயப்படணும். அவளை அவமானப்படுத்துறதுக்கு முன்னாடி 10 வாட்டி யோசிக்கணும். அவன் செல்விக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கறானோ அதே மாதிரி என் பொண்ணுக்கும் கொடுக்கணும். அதுக்கு நாம அவனை மறக்க முடியாத அளவுக்கு அடிக்கணும். அவன் மனசுலயே அடிக்கணும். அவன் மனசு சுக்கு நூறா உடைக்கணும். அவன் கதறி கதறி அழுவணும். அதை நான் பார்க்கணும். அவன் வருத்தம் தான் எனக்கு சந்தோஷ அறிவு. அவன் அழுதாதான் என் காயத்துக்கு மருந்து. அவனை என்ன பண்ணலாம் சொல்ல அறிவு. நல்லது செய்யறதுக்கு தான் நீ யோசிக்கணும். கெட்டது தானே செய்யணும். அது எனக்கு கை வந்த கலை. அவனுக்கு நீ கெட்டது தான் நடக்கும். அதுவும் சீக்கிரமாவே நடக்கும். இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே நம்மள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான்ல. இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே அவனை எப்படி அழ வைக்கிறேன்னு மட்டும் பாருங்க. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. அந்த ஆதி பராசக்திய நாக்குல வச்சுக்கிட்டு அடுக்கடுக்கா பல நல்ல விஷயங்களை சொல்ல போறேன். நல்ல விஷயங்களை சொல்ல போறேன். கேட்டுக்கு தாயே, கவனமா கேட்டுக்க. இந்த வீட்டுல காவல்துறையில வேலை செய்யற ஒரு காவல் தெய்வம் இருக்குது. ஒரு காவல் தெய்வம் இருக்குது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. என் வீட்டுக்காரரை பத்தியா சொல்லுது ஜக்கம்மா? அந்த காவல் தெய்வத்துக்கு ஒரு பொண்ணு இருக்குது. ஒரு பொண்ணு இருக்குது. என் தாய் மீனாட்சியோட மச்சவதார பேரு தான் அவளுக்கு மச்சவதார பேரு தான். ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. இந்த வீட்டு மகராசியோட பேரு முத எழுத்து காவல் ஆரம்பிக்கும் தாயி, காவல் ஆரம்பிக்கும். ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. ஜக்கம்மா கரெக்டா சொல்லுதே. அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. நல்ல காரியம் நடக்க போகுது. ஜக்கம்மா சொல்றா, கவனமா கேட்டுக்குங்க. ஐயோ, அந்த சாமியே நேர்ல வந்து சொல்ற மாதிரி இருக்குதே. இந்த வீட்டு ஐயாவும் அம்மாவும் வருத்தப்பட வேண்டான்னு ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. இரவு முடிஞ்சதும் பகல் வர்றது மாதிரி இருண்டு போன அந்த பாப்பாவோட வாழ்க்கையில வெளிச்சமா வரப்போறா, வெளிச்சமா வரப்போறா. ஐயோ, நான் நினைச்ச மாதிரியே என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. நன்றி தாயே. இன்னைக்கு காலையில 6 மணிக்கு சூரிய வெளிச்சம் வரும்போது அதோட சேர்ந்து மாப்பிள்ளையும் வரப்போறா, மாப்பிள்ளையும் வரப்போறா. இது ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. 6 மணிக்கு குளிச்சு முடிச்சிட்டு இந்த வீட்டு வாசல்ல வந்து நில்லுங்க தாயி, நில்லுங்க. தென்கிழக்கு திசையில இருந்த அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை வரப்போறா, மாப்பிள்ளை வரப்போறா. அந்த மாப்பிள்ளை சகப்பும் இல்ல கருப்பும் இல்ல, ரெண்டும் கலந்த மானரம். மானரம், மானரம். வரப்போற மாப்பிள்ளையோட வீடு உன் வீட்டுக்கு பக்கத்திலே தான் இருக்கு தாயி, உன் வீட்டுக்கு பக்கத்திலே தான் இருக்கு. நல்லா கேட்டுக்கு தாயி, உன் வீட்டுக்கு பக்கத்திலே தான் இருக்கு. காலையில 6 மணிக்கு உன் கண்ணு முன்னாடி மாப்பிள்ளை வந்து நிக்கும் போது கருப்பு சட்டையும் வெள்ளை பேண்டும் போட்டிருப்பாரு தாயி. கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட். கருப்பு சட்டையும் வெள்ளை பேண்டும். ஜெய் ஜக்கம்மா. கருப்பு சட்டை. மறுபடியும் ஜக்கம்மா சொல்றா, கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட். மறந்துடாத தாயி. காலையில 6 மணிக்கு கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட். ஜெய் ஜக்கம்மா. காலையில 6 மணிக்கு கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட். அப்படியே நடக்க போகுது. ஜக்கம்மா சொல்றா, ஜக்கம்மா சொல்றா. ஜெய் ஜக்கம்மா, ஜெய் ஜக்கம்மா. ஐயோ, மணி 4 தானே ஆகுது. ஆனா என்ன, நாம இப்பவே குளிச்சு முடிச்சு ரெடி ஆயிடுவோம். ஐயோ, என் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. ஐயோ ஐயோ ஐயோ, வெள்ளை பேண்ட் கருப்பு சட்டை போட்டுட்டு மாப்பிள்ளை எப்போ வருவார்னு தெரியலையே. ஐயோ, வெள்ளை பேண்ட் கருப்பு சட்டையா இல்ல கருப்பு பேண்ட் வெள்ளை சட்டையா? வெள்ளை பேண்ட் கருப்பு சட்டை, கருப்பு பேண்ட் வெள்ளை சட்டை. ஐயோ, இந்த ஜக்கம்மா வந்து என்ன சொல்லுச்சுன்னு தெரியலையே. மாப்பிள்ள எப்படா இருக்கு? மாப்பிளையா?
நானா இன்னிலேருந்து நீ தான்டா மாப்பிள. வா போவோம். மங்களகரமான ஒரு விஷயத்துக்கு போய் என் மாப்பிள்ள கருப்பு சட்டை போட்டுட்டு வருவாரா? வெள்ளை சட்டை தான் போட்டுட்டு வருவாரு. வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட், வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட். ஐயோ, எங்க காணோம்? ஏய் மச்சான், கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் சூப்பரா இருக்கேடா. அப்படியே மாப்பிள மாதிரியே இருக்கியே. எங்க இன்னும் காணோம்? டேய் மச்சான், என்னடா கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க? டேய் அவங்க கண்டுக்கலாம் என்னடா. வா நம்மளே வாலண்டரியா போய் என்ட்ரி ஆகும். வா. ஹாய் ஆண்டி. ஹாய்ப்பா. வணக்கங்க. வணக்கம் தம்பி. மணி கரெக்டா 6:10. இந்நேரத்துக்கு எவ்வளவு சூரிய வெளிச்சம் பாத்தீங்களா? ஆமா தம்பி. அக்கா அவன் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கான். தெரியுது தெரியுது. டேய் லூசாடா இது. நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தோன்றுது. எதுக்கு இன்னொரு ட்ரை பண்ணு. ஆண்டி இந்த கருப்பு சட்டை எப்படி இருக்கு ஆண்டி? இவங்க தாத்தாவுக்கு பிறந்த நாளா அதான் வாங்கி கொடுத்தேன். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இன்னும் காணோம். அப்ப இந்த வெள்ளை பேண்ட் ஆண்டி அதுவும் நல்லா இருக்குப்பா. கொஞ்ச நேரம் இரும்பா. இருக்கவா? டேய் மாப்பிள்ள காணுமே. எங்க? என்னடா உன் மாமியார் கண்ணுக்கு இன்னும் ஃபியூஸ் போயிடுதா? கருப்பு சட்டையும் வெள்ளை பேண்ட்டையும் நீ போட்டுட்டு இருக்க. உன் மாமியார் வேற எங்கேயும் தேடுறத? டேய் எனக்கே ஒன்றும் புரியலடா. ஆண்டி ஆண்டி சொல்லுப்பா. ஐயோ மணி 6:15 ஆகுது. ஜக்கம்மா லேட்டா வருது. என்ன ஆண்டி ஜக்கம்மா? தம்பி நேத்து நைட்டு ஒரு குடுகுடுப்பாக்காரன் சாமி மாதிரி வந்து இன்னைக்கு காலையில 6:10 மணிக்கு எனக்கு வரப்போற மாப்பிள்ள என் வீட்டு வாசல்ல வந்து நிப்பாருன்னு சொன்னான். அப்படியா? ஐயோ ஜக்கம்மா சொல்றதெல்லாம் அப்படியே பழிக்க ஆண்டி. பழிக்கணும் பழிக்கணும் பழிச்சே ஆகணும். ஆண்டி ஜக்கம்மா உங்க வருங்கால மாப்பிள்ளையோட அங்க அடையாளங்கள்லாம் தெளிவா சொல்லுச்சா ஆண்டி? ஆமா தம்பி, டொர மாதிரி வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் போட்டு வருவாருன்னு சொல்லுச்சே. வெள்ளை சட்டை கருப்பு பேண்டா? ஆமா தம்பி. ஆண்டி கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஜக்கம்மா நிச்சயமா வெள்ளை சட்டை தான் சொன்னாங்களா? நல்லா தெரியும் தம்பி, வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட். ஆண்டி காலங்காத்தால நீங்க தூக்க கலக்கத்துல இருந்திருப்பீங்க. நல்லா ஒரு தடவை யோசிச்சு சொல்லுங்க. வெள்ளை சட்டை கருப்பு பேண்டா இல்ல இந்த மாதிரி கருப்பு சட்டை வெள்ளை பேண்டா? தம்பி நிச்சயமா வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் போட்டு வர்றவர் தான் என் பொண்ணுக்கு புருஷனா வருவார்னு ஜக்கம்மா அடிச்சு சொன்னதா நான் என் காதால கேட்டேன். டேய் இது எவனையோ பார்த்து மாப்பிள்ள நினைச்சுக்க போகுது. அழுவாத மாப்பிள்ள. டேய் அந்த குடுகுடுப்பக்காரன் டோமர் மண்டைய என் கெட்டி மேலத்துக்கு ஏற்பாடு பண்ண சொன்னா என் சாவுக்கு இப்படி சங்கு ஊத்திட்டானேடா. தம்பி அங்க பாருங்க வெள்ளை சட்டை. ஆனா கருப்பு பேண்ட் இல்லையே. இல்ல டேய் இதெல்லாம் பாக்குறது எனக்கு தெம்பு இல்ல. போடா போலாம். அந்த குடுகுடுப்பக்காரன் என் வாழ்க்கையே கெடுத்துட்டானே. ஜக்கம்மா என்ன சொல்லுச்சு? வரப்போற மாப்பிள்ளையோட வீடு உன் வீட்டுக்கு பக்கத்திலே தான் இருக்குதாகி, உன் வீட்டுக்கு பக்கத்திலே தான் இருக்கு. மறுபடியும் ஜக்கம்மா சொல்றா கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் மறந்துடாத தாயி. காலையில 6 மணிக்கு கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட். ஜெய் ஜக்கம்மா. மாப்பிள்ள தேவ் தம்பி கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் வெள்ளை பேண்ட் அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். தம்பி தம்பி இங்க வாங்கல, இங்க வாங்க வாங்க வாங்க. சொல்லுங்க. நீ இல்லப்பா தேவ் தம்பி, நீங்க வாங்க வாங்க வாங்க. போடா போ. வெந்த புண்ணுல வேலை பார்த்து கூப்பிடுறா போ. டேய் போடா. எதுக்காண்டி கூப்பிட்டீங்க? என்ன அது இப்போ வேணாம், நான் அப்புறமா சொல்றேன். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வரேன். என்னடா பாவம் பண்ண உனக்கு.
என்னடா சொன்ன? என்ன சொன்ன? கருப்பு சட்டை வெள்ளை பேண்ட் தான் சொன்னேன். ஆயமுறா. அப்புறம் எதுக்குடா அவங்க வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட்னாங்க? அர்ஜுன், என்ன சந்தோஷ்? நீ இங்கேயே இரு, நான் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். கோயிலுக்கா? எனக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ செல்வி வேண்டிக்கிட்டால, நானும் இப்போ செல்விக்காக வேண்டிக்க போகிறேன். கண்டிப்பாக அவள் கண்மொழிப்பா. அது வரைக்கும் நான் கோயிலில் தான் இருக்க போகிறேன். மாப்பிள்ள, அம்மா அவரை தடுக்காதம்மா. மாப்பிள்ள போய் நல்லபடியா வேண்டிக்கிட்டோம். அவர் நம்பிக்கை வீண் போகாது. அழுவாதம்மா, அவ நல்லா இடுவா. அண்ணா, கற்பூரம் வாங்கிட்டு போங்கண்ணா. குடுமா. அண்ணா, சில்றனா நீயே வச்சுக்கமா. என் செல்வியோட வேண்டுதெல்லாம் நிறைவேற்றின சாமி நீதானே. என் செல்விக்காக நான் இப்போ வேண்ட வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்னோட வேண்டுதலையும் ஏற்றுக்கோ. உங்க அருளால தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. உங்க அருளால தான் எங்களுக்கு குழந்தை உண்டாச்சு. உங்க அருளால தான் நான் ஜெயிலேருந்து வெளியே வந்தேன். எனக்கு ஒரு பிரச்சனைனாலும் துடிதுடிச்சு போற செல்வி இப்ப பேச்சு மூச்சு இல்லாம இருக்கா. அவ உயிரும் என் குழந்தையோட உயிரும் இப்ப உன் கையில தான் இருக்கு. என் உள்ளங்கையில இந்த கற்பூரத்தை ஏத்தி உன்னை ஆராதிக்கிறேன். தயவு பண்ணி என் செல்வியை மீட்டு கொடுத்துரு. எனக்கு எப்படி வேண்டிக்கிறதுன்னு கூட தெரியாது. ஆனா செல்வி வேண்டிக்கிறத நான் பார்த்துருக்கேன். அதை அப்படியே செய்ய போறேன். தப்பு இருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. Sani sa